விலை ஏறும். கண்டிப்பாக தங்கம் விலை ஏறும். அதனால தான் சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றேன். ஏன்னா குரு வந்து இருக்கிற பொசிஷன் இருக்கு பாருங்க. இப்போது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது குரு இருக்கக்கூடிய நிலை, குரு வந்து கன்னியை பார்க்கறது 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை செவ்வாயுடைய வீடை பார்க்கறது, 9ஆம் பார்வையாக மகரத்தை சனியுடைய வீடை பார்க்கிறது. இது வருட ஆரம்பத்திலே குரு இருக்கக்கூடிய நிலை. இதனால் தங்கத்திற்கு மவுசு ஜாஸ்தி. எப்போவுமே தங்கம்னாக்கா நம்ம வந்து அதை வந்து ரொம்ப விரும்பி வாங்குவோம். அதில் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து மாதம் சீட்டு கட்டியாவது எப்படியாவது ஒரு தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது காலங்காலமாக இருக்கிற ஒரு வழக்கம்தான் அது. தங்கத்துக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு. தங்கம் விலை அவனுக்கு 13 ரூபா இருந்துதான் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. நாங்களாம் ஆணு வாயை பொழுதுட்டு கேட்போம் அந்த கதையை. 13 ரூபா, வெறும் 13 ரூபா ஒரு சவரன் தங்கம் வித்த காலம் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில். அன்னைக்கும் தங்கம் வந்து வசதியாக தான் கருதப்பட்டது. 13 ரூபா வித்தப்பவும் தங்கம் வசதி. இன்னைக்கு 60,000 70,000 நெருங்கினாலும் இன்னைக்கும் தங்கம் தான். அதுக்கான ஒரு மதிப்பு வந்து சொசைட்டியில் வந்து குறையல. அதுலேயும் குறிப்பாக 2025க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லதுங்கிறது ஐபிசி வாசகர்களுக்கு என்னுடைய ஒரு ஜோதிடருங்கிற முறையில், ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக நான் சொல்கிறேன். தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த விலை ஏறும். 26ல் அது ரொம்ப பெருசாக ஏற போகிறது.